பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில 23வது பாட அழகான வட்டம் பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். வட்டத்தில சென்ற வகுப்பில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் படிச்ச நாங்கள் முதலாவதாக சமச்சீரச்சு. சமச்சீரச்சு அப்படி என்றால் என்ன? சமச்சீரச்சு பற்றி படிச்ச நாங்கள் வட்டம் ஒன்றை 2 சமனான பகுதிகள் கிடைக்கிற மாதிரி மடிக்கக்கூடிய கோட்டுக்குத்தான் என்ன பெயர்? சமச்சீரச்சு. அடுத்ததாக விட்டம் பற்றி படிச்ச நாங்கள் இந்த சமச்சீரச்சுக்கு இன்னும் ஒரு பெயர் விட்டம் என்றும் கூற முடியும். விட்டம் என்றா என்ன? ஒரு வட்டத்தினுடைய மையத்தின் வழியாக வட்டத்தின் மீதுள்ள 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய நேர்கோட்டுக்குத்தான் விட்டம் என்று பெயர். மூன்றாவதாக மையம் பற்றி படிச்ச நாங்கள் மையம் என்றா இந்த சமச்சீரச்சு ஒரு வட்டத்துக்கு நாங்கள் நிறைய சமச்சீரச்சுக்களை வரைய முடியும். இந்த சமச்சீரச்சுக்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய புள்ளிதான் மையமாகும். அல்லது வட்டம் ஒன்றை வரைவதற்காக நாங்கள் இந்த கவராயத்தை வைத்து கவராயத்தினுடைய ஊசி முனையை வைக்கக்கூடிய வட்டம் ஒன்று வரைகிறதுக்கு நாங்கள் கவராயத்தை பயன்படுத்துவோம். கவராயத்துல ஊசிய நிலையாக வச்சு கொண்டு அந்த பென்சிலை சுத்தி வட்டத்தை வரைவோம். அந்த ஊசி முனையானது வைக்கப்பட்ட அந்த புள்ளிதான் மையம் எனப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் படித்தது ஆரை. ஆரை என்றால் என்ன? ஒரு வட்டத்தினுடைய மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள புள்ளியையும் இணைக்கக்கூடிய கோட்டுக்குத்தான் ஆரை என்று பெயர். இறுதியாக நாங்கள் படித்தது நான். நான் என்றால் என்ன? ஒரு வட்டத்தின் மீதுள்ள 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோடு. ஒரு வட்டத்தின் மீதண்டா இந்த வில்லில கீற வேணும். வட்டத்தின் மீது 2 புள்ளிகளை குறிப்போம். வட்டத்தின் மீது உள்ள 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய நேர்கோட்டுக்குத்தான் என்ன பெயர்? நான். இந்த நானுக்கு நாங்கள் என்னென்று பெயரிடுவோம்? நான் PQ ஆகும். நான என்ன பெயர்ல நாங்கள் கூறுவோம்? PQ. PQ என்பது நானாகும். நான் PQ ஆகும் என்று சொல்வோம். இது நாங்கள் சென்ற வகுப்புல படிச்ச விஷயங்களுக்கு. இன்றைக்கு நாங்கள் படிக்க போறது இது தவிர்ந்த மீதியாக இருக்கக்கூடிய பகுதிகள். ஒரு வட்டத்துல நாங்கள் என்னென்ன பகுதிகளை கூறலாம் என்று படிக்க போறோம். முதலாவதாக வட்டத்தினுடைய வில். ஒரு வட்டம் ஒன்றின் வில். வட்டம் ஒன்றினுடைய வில். வட்டம் ஒன்றின் வில் அப்படி என்றால் என்ன? வட்டத்தினுடைய வில் என்றால் என்ன? அதாவது நாங்கள் வட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு, வட்டம் ஒன்றை கீறுவதற்காக நாங்கள் இப்படி ஒரு வளைந்த கோட்டை பயன்படுத்தித்தான் வட்டம் கீறுவோம். வட்டத்துல வில் என்றா என்ன? முழு வளைந்த கோட்டையும் நாங்கள் என்ன சொல்லுறோம்? வில் என்கிறோம். ஒரு வட்டத்தினுடைய இந்த வளைந்த கோடுதான் வில் எனப்படுகிறது. இந்த வட்டத்தில நாங்கள் 2 வகையான விற்களை பற்றி கூற போறோம். முதலாவதாக ஒரு வட்டம் ஒன்று வரைந்து கொள்ளும்போது, வட்டம் வரையும் போது நீங்கள் தரம் 8 கண்டபடியால் கவராயத்தை பென்சிலை பயன்படுத்தித்தான் வட்டம் வரைய வேண்டும். வட்டம் ஒன்றை வரைஞ்சிட்டு வட்டத்தில நாங்கள் ஒரு 4 புள்ளிகளை குறிப்போம். E, B, C, D. வட்டத்தின் மீது ABCD என்கிற 4 புள்ளிகளை நாங்கள் குறிச்சிருக்கிறோம். இந்த 4 புள்ளிகள்ல என்ன செய்யறோம்? இந்த ஏயையும் சியையும் இணைக்கிறோம். ஏயையும் சியையும் நாங்கள் வட்டத்தின் மீதுள்ள 2 புள்ளிகளை நாங்கள் இணைக்கிறோம்.
வட்டத்தின் மீதுள்ள இரண்டு புள்ளிகள் இணைக்கக்கூடிய கோட்டுக்கு என்ன பெயர்? நான். நாங்கள் இந்த வட்டத்துக்கு ஏஎம் சிஎம் ஒன்னாச்சு ஒரு நான் ஒன்று கூறியிருக்கிறோம். இப்பொழுது என்ன நடக்குது? இந்த வட்டமானது இந்த நாணின் மூலமாக இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. வட்டத்தை ரெண்டா பிரிச்சிட்டோம். இப்படி இது ஒரு இங்க ஒரு வில் வருது, இங்க ஒரு வில் வார மாதிரி இரண்டு பிட்களாக நாங்கள் இரண்டு பகுதிகளாக வட்டத்தை பிரிக்கிறோம். ஒரு பகுதி இப்படி இருக்குது, ஏ சி பி. இப்படி ஒரு பகுதி, இன்னும் ஒரு பகுதி இப்படி இருக்கு, ஏ சி டி என்று இருக்கு. இந்த வட்டத்தை ஒரு நான் ஒன்றை கூறி இரண்டு பகுதிகளாக நாங்கள் பிரிக்கிறோம். இப்ப இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறிய வில் வட்டமான இந்த முழு வளைந்த கோடம் தான் வில். இப்பொழுது ரெண்டா பிரிச்ச பிறகு இந்த ஏடிசி இந்த வில், இது ஒரு வில் வளைந்த கோடுண்டா, வளைந்த கோட்டை நாங்கள் வில் என்று சொல்லுவோம். பட் ஏடிசி இந்த வில் ஏடிசிய நாங்கள் என்ன பெயர் சொல்றோம்? சீரி வில் என்கிறோம். வில் ஏடிசி சிறிய விட்பகுதியை, இது ஒரு வில் பெருசா இருக்குது, இன்னும் ஒரு வில் சின்னனா இருக்குது. இந்த பெரிய வில்லுக்கு என்ன பெயர்? பேரிவில். பெரிய வில்லுக்கு என்ன பெயர்? பேரிவில். மற்ற பகுதி சிறிய வில்லுக்கு சீரிவில் என்று பெயர். இந்த வில்லுக்கு பெயர் சீரிவில். நான் ஒன்றின் மூலமாக இந்த வட்டத்தை ரெண்டாக்கும் போது சின்ன வில்லாக சிறிய விற்பகுதியாக அமையக்கூடிய இந்த வில்லை நாங்கள் என்னென்று சொல்றோம்? சீரிவில் என்கிறோம். இந்த வில் பகுதி, இந்த வளைஞ்ச கோடு, இந்த வில் மட்டும் எனக்கு என்ன பெயர் சொல்றோம்? வில் ஏடிசி. வில் ஏடிசி ஆனது சீரிவில் எனப்படுகிறது. அதே போல வில் ஏபிசி ஆனது, இந்த பெரிய வில்லுக்கு என்ன பெயர்? பேரிவில். இதுல இருந்து இது வர, இதுல இருந்து இது வர இந்த வில்லுக்கு பெயர் பேரிவில், சின்ன வில்லுக்கு பெயர் சீரிவில். வில் ஏடிசிக்கு பெயர் சீரிவில், வில் ஏபிசிக்கு பெயர் பேரிவில். பேரிவில் என்கிறோம். வட்டத்தினுடைய வில்லண்டா தெரியும். இந்த வளைந்த முழு கோடும் வட்டத்தினுடைய வில் எனப்படுகிறது. இந்த வில்லிலேயே நாங்கள் இரண்டு வகையான விற்களை பற்றி சொல்லுறோம். ஒரு வட்டத்தை, வட்டத்தின் மீதுள்ள இரண்டு புள்ளிகளை இணைச்சு இந்த வட்டத்தை நாங்கள் இரண்டாக்குகிறோம். இரண்டாக்கும் போது கிடைக்கக்கூடிய சிறிய வில் பகுதியை சீரிவில் என்றும் பெரிய வில் பகுதியை பேரிவில் என்றும் கூறுகிறோம். இவை இரண்டும் வட்டத்தினுடைய விற்கலாம். அடுத்ததாக வட்டம் ஒன்றின் துண்டம். அடுத்ததாக வட்டம் ஒன்றின் துண்டம். துண்டம் அப்படி என்றால் என்னென்று பார்க்க. வட்டம் ஒன்றின் துண்டம். ஒரு கவராய பென்சிலையும் பயன்படுத்தி ஒரு வட்டம் ஒன்று வரைவோம். வட்டத்தில அதே போல 4 புள்ளிகளை குறிப்போம். P Q R
எஸ், வட்டத்தின் மீது ஒரு 4 புள்ளிகளை குறிச்சிருக்கிறோம். குறிச்சிட்டு விட்டமாக இல்லாத நானொண்ட கூறுகிறோம். விட்டமண்டா உங்களுக்கு தெரியும், வட்டத்தை 2 சமனான பகுதிகளாக பிரிக்க வேணும். நாங்கள் இந்த பிரிவில் சீரிவில் துண்டம் சொல்லும் போது விட்டம் இல்லாத நாணா கீற வேணும். நானண்டா ஒரு வட்டத்துல வரையக்கூடிய நீளம் கூடின நானுக்கு பெயர் என்ன? விட்டம். ஒரு வட்டத்துல வரையக்கூடிய மிக பெரிய நாள் 2 புள்ளிகளை குறியும்போ 2 புள்ளிகளும் மையத்தின் வழியாக செல்லும் போது இதுக்கு விட்டம் என்றும் சொல்லுவோம். இன்னொரு பெயர் இதுக்கு நான் என்றும் சொல்லலாம். இன்னொரு பெயர் இதுக்கு சமச்சீரச்சன்னு சொல்லலாம். விட்டம் நான். இப்ப நாங்கள் இந்த பேரிவில் சீரிவில் வட்டம் ஒன்றினுடைய 2 துண்டங்களை பற்றி கூறும்போது இந்த விட்டம் வார மாதிரியான நாணை வரையக்கூடாது. விட்டம் இல்லாத நாணாக வரைய வேணும். விட்டம் வார மாதிரியான நாணண்டா இந்த வட்டமானது 2 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்ப நாங்கள் விட்டம் இல்லாத நாணுண்ட கூறுறம் பியையும் ஆரையும் இணைச்சு பியையும் ஆரையும் இணைச்சு விட்டமில்லாத நானொன்றை கூறியிருக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப என்ன நடக்குது? இந்த வட்டமானது நான் PQவினால் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுது. 2 துண்டுகளாக பிரிக்கப்படுகிறது. இதுல இப்படி ஒரு துண்டாகுது, இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு. இந்த இவ்வாறு 2 துண்டுகளாக்கப்படும் பொழுதோ இந்த வில்லுக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? வில்லுக்கு பெயர் என்ன? இப்பதான் படிச்ச நாங்கள் இந்த வில்லுக்கு பெயர், இந்த வளைந்த கோட்டுக்கு பெயர் சீரி வில். வளைந்த நானொன்றினால பிரிக்கப்படும் போது சின்ன வில்லாக இருக்கிற இந்த விற்பகுதிக்கு பெயர் சீரி வில். அப்போ ஒரு வட்டம் ஒன்றின் சீரி வில்லினாலும் அந்த நான் பிஆரினாலும் அடைக்கப்பட்ட இந்த பகுதிக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுறோம்? சீரி துண்டம். இந்த துண்டத்துக்கு என்ன பெயர்? வில்லண்டா இந்த வளைஞ்ச கோடு மட்டும்தான். துண்டமண்டா இந்த பகுதி அப்படியே நாங்கள் கூறியிருக்கிற இந்த பகுதி PRS. இந்த துண்டத்துக்கு என்ன பெயர்? சீரி துண்டம். துண்டம், சீரி துண்டம். சீரி துண்டம் என்கிறோம். பெரியதாக இருக்கிற இந்த துண்டு பகுதி. வில்லன்றது வேற, துண்டம்ன்றது வேற. வில்லண்டா இந்த வளைந்த இந்த பகுதி மட்டும்தான் வில். இதுதான் வில். ஒரு வட்டத்தினுடைய வளைந்த முழு கோடும் வில் எனப்படுகிறது. சீரி வில்லண்டும் போது நாங்கள் இந்த வில் பகுதியை மட்டும்தான் சின்னதாக இருக்கிற சிறிய வில்ல வில் பகுதியை மட்டும்தான் நாங்கள் சீரி வில் என்று சொல்லுவோம். ஆனால் துண்டமண்டா சீரி துண்டம், சிறிய வில்லினாலும் சீரி வில்லினாலும் இந்த நாணினாலும் அடைக்கப்பட்ட இந்த முழு பகுதி, முழு உளவு பகுதியும் துண்டம் எனப்படுகிறது. சிறிய துண்டம் என்றால் என்ன பெயர்? சீரி துண்டம். பெரிய துண்டம் இந்த பகுதிக்கு என்ன பெயர்? பேரி துண்டம். இது பெரிய துண்டு, இது மற்றது சிறிய துண்டு. இந்த பெரிய துண்டத்துக்கு என்ன பெயர்? துண்டமண்டா இந்த பகுதி. வில்லண்டா இந்த பகுதி. இந்த பகுதிக்கு பெயர் பேரி வில். சின்னதாக இருக்கிற வில்லுக்கு பெயர் சீரி வில். ஆனா துண்டமண்டா இந்த முழு இதுல இருந்து இதுவரையான முழு பகுதியையும் குறிக்கிறது. இந்த பகுதியை குறிக்கும்.
துண்டத்துக்கு என்ன பெயர்? பேரி துண்டம். பேரி துண்டம். அப்ப பாருங்க, வட்டம் ஒன்றினுடைய வில்லண்டா இந்த வளைஞ்ச கோட்டை மட்டும்தான் நாங்கள் வில்லன்னு சொல்லுறோம். நான் ஒன்றினால ஒரு வட்டத்தை பிரிக்கும் போது சிறிய வில் பகுதியாக அமைகிற இந்த வில்ல நாங்கள் சீரி வில் என்கிறோம். பெரிய வில் பகுதியாக அமைகிற இந்த வில்லை நாங்கள் பேரி வில் என்கிறோம். அதை அடுத்ததாக வட்டம் ஒன்றினுடைய துண்டம் பற்றி சொல்லுறோம். இந்த சீரி வில்லினாலும் சிறிய வில்லினாலும் நாணினாலும் அடைக்கப்பட்ட இந்த பகுதி, சிறிய வில்லினாலும் நாணினாலும் அடைக்கப்பட்ட இந்த பகுதி சீரி துண்டம். சிறிய வில்லினாலும் நாணினாலும் அடைக்கப்பட்ட இந்த முழு பகுதியும் சீரி துண்டம் எனப்படுகிறது. பெரிய வில்லினாலும் பேரி வில்லினாலும் நாணினாலும் அடைக்கப்பட்ட இந்த பெரிய பகுதியை நாங்கள் என்ன சொல்கிறோம்? பேரி துண்டம் என்கிறோம். அடுத்ததாக இந்த வட்டம் ஒன்றினுடைய வில்லை பற்றி படிச்ச நாங்கள் சீரி வில்லண்டா என்ன, பேரி வில்லண்டா என்ன, அதே போல பேரி துண்டமண்டா என்ன, சீரி துண்டமண்டா என்னன்னு படிச்சுனாங்க. அடுத்ததாக ஆரை சிறை. ஆரை சிறை அப்படி என்றா என்ன? ஆரை சிறை என்றா என்ன? ஆரை என்றா உங்களுக்கு தெரியும், ஒரு வட்டத்தினுடைய ஒரு வட்டத்தினுடைய மையத்தையும் ஒரு வட்டத்தினுடைய மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியையும், வட்டத்தின் மையம் ஓ, வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளி சி, இந்த இரு புள்ளிகளையும் இணைக்கக்கூடிய நேர்கோட்டுக்கு தான் என்ன பெயர்? ஆரை. இந்த கோட்டுக்கு பெயர் ஆரை. இந்த ஆரை சிறை அப்படி என்றால் என்ன? ஆரை சிறை என்றால் என்ன? ஒரு வட்டத்துக்கு நாங்கள் இரண்டு ஆரைகளை வரைவோம். ஒரு ஆரை வரைஞ்சிட்டோம், இன்னும் ஒரு ஆரை வரைவோம். அப்ப வட்டத்தின் மீது இன்னும் ஒரு புள்ளியை குறிப்போம், இன்னொரு புள்ளி பியை குறிப்போம். வட்டத்துக்கு இன்னும் ஒரு ஆரைய வரைவோம். இந்த வட்டத்துக்கு ரெண்டு ஆரைகளை வரைஞ்சிருக்கிறேன். இது ஒரு ஆரை, இது ஒரு ஆரை. ஆரை ஓபி. இந்த ஆரைக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? ஆரை ஓபி. இந்த ஆரைக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? ஆரை ஓபி. ஒரு வட்டத்துக்கு இரண்டு ஆரைகளை வரைஞ்சிருக்கிறோம். ஆரை என்ற என்ன? வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீது உள்ள ஒரு புள்ளியையும் இணைக்கக்கூடிய நேர்கோடு. இப்ப நாங்கள் வட்டத்தின் மையத்தையும் ஒரு புள்ளியையும் இணைச்சு ஒரு ஆரையை வரைஞ்சிருக்கிறோம். வட்டத்தின் மையத்தையும் இன்னொரு புள்ளியையும் இணைச்சு இன்னும் ஒரு ஆரையை வரைஞ்சிருக்கிறோம். ஆரைச்சிறை அப்படி என்றால் என்ன? பாருங்க, ஒரு வட்டம் ஒன்றின் இரண்டு ஆரைகளினாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கப்பட்ட பகுதி. இந்த பகுதியை பாருங்க, இந்த பகுதி வட்டம் ஒன்றினுடைய இரண்டு ஆரைகளினாலும், ரெண்டு ஆரைகள் இங்க இருக்குது. வட்டம் ஒன்றினுடைய இரண்டு ஆரைகளினாலும் ஒரு வில்லினாலும், இந்த கோட்டுக்கு என்ன பெயர்? வளைஞ்ச கோட்டுக்கு இதுக்கு பெயர் வில். இதுக்கு பெயர் வில். வட்டம் ஒன்றினுடைய இரண்டு ஆரைகளினாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கப்பட்ட பகுதிக்கு தான் என்ன பெயர்? ஆரைச்சிறை. இந்த ஆரைச்சிறையை கூறுறதா இருந்தால் நாங்கள் எப்படி கூறுவோம்? ஓ சி பி. இது ஒரு ஆரை, இது ஒரு ஆரை, இது ஒரு வில். ஒரு வட்டத்தில
ஒரு வட்டத்தின் இரண்டு ஆரைகளினாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கப்பட்ட பகுதிக்குத்தான் என்ன பெயர்? ஆரைச்சிறை. இந்த பகுதிக்கு பெயர் ஆரைச்சிறை. இரண்டு ஆரைகளினாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கப்பட்ட இந்த பகுதிக்கு பெயர் ஆரைச்சிறை. இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஆரைச்சிறை முழுக்க. இந்த பகுதி OCB முழுக்க ஆரைச்சிறை என்று சொல்லுவோம். ஆரைச்சிறை. அடுத்ததாக இனி படிக்க அப்ப இந்த வட்டத்துக்கு ஒரு ஆரைச்சிறையை கீறிட்டோம். இப்ப பாருங்க, இந்த பகுதியை நாங்கள் இங்கால கீறி இருக்கிறோம், மற்ற பகுதியை நாங்கள் கீறுவோம். மீதமாக இருக்கிற இந்த பகுதியை கீறுவோம். இந்த பகுதியை கீறி இருக்கிறேன். இங்க O இருக்குது, இங்க B இருக்குது, இங்க C இருக்குது. இந்த பகுதியை வெட்டி நாங்கள் இங்க எடுத்துட்டோம். இப்ப மீதியாக இருக்கிற இந்த பகுதியை கீறி, இந்த பகுதிக்கும் பெயர் என்னதான்? ஆரைச்சிறை தான். இது ஒரு வட்டத்துக்கு நாங்கள் நிறைய ஆரைச்சிறைகளை உருவாக்க கீற முடியும். இது ஒரு ஆரைச்சிறை. இப்ப மீதியாக இருக்கிற மற்ற பகுதியை பார்க்கிறோம். இங்கேயும் இரண்டு அறைகள் இருக்குது, ஒரு வில் இருக்குது. இரண்டு அறைகளினாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கப்பட்ட பகுதி தான் ஆரைச்சிறை. இதுவும் ஒரு ஆரைச்சிறை. இரண்டு அறைகள் இருக்குது, ஒரு வில் இருக்குது. இதுவும் ஒரு ஆரைச்சிறை. அடுத்ததாக இனி நாங்கள் பார்க்க போறது ஆரைச்சிறை கோணம். அப்படி என்றா என்ன? ஆரைச்சிறை என்றா என்ன? ஒரு வட்டத்தினுடைய இரண்டு அறைகளினாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கப்பட்ட பகுதிதான் ஆரைச்சிறை. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் ஆரைச்சிறை கோணம். ஆரைச்சிறை கோணம். ஆரைச்சிறை கோணம் அப்படி என்றா என்ன? இந்த ஆரைச்சிறைக்கு உள்ள இருக்கக்கூடிய கோணம். இந்த ஆரைச்சிறையை நாங்கள் கூறுவோம் ஆரை OC, ஆரை OB. இது ஒரு ஆரைச்சிறை. இரண்டு அறைகளினாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கப்பட்ட இந்த பகுதிக்கு பெயர் ஆரைச்சிறை. ஆரைச்சிறை கோணம் என்றா என்ன? இந்த ஆரைச்சிறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோணம். கோணம் என்றா இரண்டு நேர்கோடுகள் சந்திக்கும் போது அந்த உச்சியில கோணம் உருவாகும். அப்ப ஆரைச்சிறை கோணம் என்றா இங்க இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஆரைகளும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துல கோணம் உருவாகும். இந்த கோணத்துக்கு தான் என்ன பெயர்? ஆரைச்சிறை கோணம். ஆரைச்சிறை கோணம் என்று சொல்லும். ஒரு ஆரைச்சிறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோணம் ஆரைச்சிறை கோணம் எனப்படுகிறது. ஆரைச்சிறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோணம் ஆரைச்சிறை கோணம் எனப்படுகிறது. அப்ப இந்த வட்டத்துக்கு நாங்கள் இரண்டு ஆரைச்சிறைகளை கூற முடியும். முதலாவது இந்த ஆரைச்சிறையை கீறிட்டோம், இதுக்குள்ள இருக்கக்கூடிய கோணத்தை நாங்கள் சொல்லிட்டோம். இப்ப மற்ற ஆரைச்சிறையை நாங்கள் கீறுவோம். மற்ற ஆரைச்சிறையை கூறுவோம். இந்த பகுதி BOC இது ஒரு ஆரைச்சிறை, இதுக்குள்ள இருக்கக்கூடிய கோணம் ஆரைச்சிறை கோணம். BOC தவிர்ந்த இந்த பின்பக்கமாக இருக்கிற பகுதியை வரைந்திருக்கிறோம். இதுவும் BOC தான். BOC பின்பக்கமாக. அப்ப இதுக்கும் ஆரைச்சிறை கோணம் இருக்கும். இந்த ஆரைக்கும் ஆரைச்சிறை கோணம் இருக்கும். இந்த அறைக்கு ஆரைச்சிறை கோணம் அங்க இருக்கும், பின்னுக்கு இருக்கும், பின்பக்கமாக இருக்கும். இந்த ஆரைச்சிறைக்கு இந்த கோணம் தான் என்ன கோணம்? ஆரைச்சிறை கோணம். ஆனால் நாங்கள் இதைத்தான் ஆரைச்சிறை கோணம் என்று சொல்லுவோம். இந்த கோணத்தை என்று சொல்லுவோம் பின்வளை கோணம் என்று சொல்லுவோம். இப்ப நீங்கள் இந்த கோணத்தை பெயரிடும் போது இந்த ஆரைச்சிறை கோணத்துக்கு என்ன பெயர் சொல்லுவோம்?
பிஓசி என்று சொல்லுவோம். கோணம் பிஓசி. இந்த அரைச்சிறையில இருக்கக்கூடிய கோணத்தை பெயரிடுக அல்லது இந்த அரைச்சிறை கோணத்தை பெயரிடுக நாங்கள் பிஓசி என்று சொல்லுவோம். ஆனால் இதுவும் அரைச்சிறை கோணம்தான். இந்த கோணத்தை நாங்கள் என்ன என்று சொல்லுவோம்? பின்வளை கோணம் பிஓசி. உங்களுக்கு தெரியும், ஒரு கோணத்துக்கு பின்பக்கமாக இருக்கிற கோணத்தை பின்வளை கோணம் என்று சொல்லுவோம். அப்ப பின்பக்கமாக இருக்கிறபடியா இந்த அரைச்சிறை கோணத்துக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? இதுவும் ஒரு அரைச்சிறை கோணம் தான். இந்த அரைச்சிறை கோணத்துக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? பின்வளை பின்வளை கோணம் பிஓசி. பின்வளை கோணம் பிஓசி. பெயரிடும் போது இது பெயரிடுறது. அரைச்சிறை கோணம் என்றால் அரைச்சிறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோணம் தான் அரைச்சிறை கோணம். இந்த அரைச்சிறைக்குள்ள இருக்க கோணம் அரைச்சிறை கோணம். இந்த அரைச்சிறைக்குள்ள இருக்கக்கூடிய கோணம் இதுவும் அரைச்சிறை கோணம் தான். ஆனால் இது இந்த அரைச்சிறை கோணத்துக்கு நாங்கள் பெயரிடுறோம். இந்த அரைச்சிறை கோணத்தின் பெயரிடுக. இந்த அரைச்சிறை கோணத்தினுடைய பெயரை எழுத வேண்டாம். அப்படி எழுதுவான் பி கோணம் பிஓசி என்று எழுதுவான். எந்த எழுத்துல கோணம் காட்டப்பட்டிருக்கோ அந்த எழுத்து நடுவில் வர வேணும் கோணம் பிஓசி அல்லது கோணம் சிஓபி என்று சொல்லுது. இது அரைச்சிறை கோணம் பிஓசி ஆகும். இந்த கோணம் என்னன்னு சொல்லுவாங்க? அரைச்சிறை கோணம் தான் இதுவும். ஆனால் இத கோணம் பிஓசி என்று சொல்ல மாட்டோம். பின்வளை கோணம் பிஓசி என்று இதுக்கு நாங்கள் பெயரிடுவோம். ஆகவே இப்ப நாங்கள் ஒரு வில், துண்டம், அரைச்சிறை கோணம் பற்றி படிச்ச நாங்கள் ஒரு வட்டத்தினுடைய அந்த முழு வளைந்த கோட்டையும் நாங்கள் இல்லைன்னு சொல்லுறோம். ஒரு வட்டத்தை ஒரு நாணால ஒரு வட்டத்தின் மீது 2 புள்ளிகளை குறிச்சு ஒரு நாண் மூலமாக அந்த வட்டத்தை பிரிக்கும் போது சின்னனாக இருக்கக்கூடிய வில்லுக்கு நாங்கள் சீரி வில் என்கிறோம். பெரியதாக இருக்கக்கூடிய வில்லுக்கு பேரி வில் என்று சொல்லுறோம். அடுத்ததாக இந்த வட்டத்திலேயே இந்த வட்டத்தையே இவ்வாறு நாண் மூலமாக பிரிக்கும் போது ஒரு சீரி வில்லினாலும் இந்த நாணினாலும் அடைக்கப்பட்ட இந்த பகுதிக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுறோம்? சீரி துண்டம் என்கிறோம். இந்த பெரிய வில்லினாலும் நாணினாலும் அடைக்கப்பட்ட இந்த பெரிய பகுதியை நாங்கள் என்ன சொல்லுறோம்? பேரி துண்டம் என்கிறோம். பெரிய பகுதியை பேரி துண்டம் என்கிறோம். அடுத்ததாக ஒரு வட்டத்தினுடைய ஆரைச்சிறை அப்படி என்றா என்ன? ஒரு வட்டத்தினுடைய 2 ஆரைகளினாலும் ஒரு வட்டத்தினுடைய 2 ஆரைகளினாலும் ஓ பி ஒரு ஆரை, ஓஏ ஒரு ஆரை, 2 ஆரைகளினாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கப்பட்ட இந்த பகுதிக்கு என்ன பெயர்? ஆரைச்சிறை. இது தவிர்ந்த மிச்ச பகுதியும் இந்த பகுதியும் 2 ஆரைகளினாலும் ஒரு வில்லினாலையும் அடைக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த பகுதிக்கும் பெயர் அரைச்சிறை தான்.
இரண்டு ஆரைகளினாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கப்பட்ட பகுதி ஆரைச்சிறை எனப்படுகிறது. ஆரைச்சிறை கோணம் அப்படி என்றால் என்ன? இந்த ஆரைச்சிறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோணம். ஒரு ஆரைச்சிறையை நாங்கள் கூறுவோம் ஆரைச்சிறை OAB. இந்த ஆரைச்சிறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோணத்துக்கு என்ன பெயர்? ஆரைச்சிறை கோணம். இந்த கோணமானது 40 பாகையாக இருந்தால் ஆரைச்சிறை கோணம் எத்தனை பாகை என்று சொல்லுவோம்? 40 பாகையா? இந்த உருவினுடைய இந்த ஆரைச்சிறையினுடைய ஆரைச்சிறை கோணம் 40 பாகை ஆகும் என்று நாங்கள் எழுதுவோம். இதுவரையான விஷயங்களை நாங்கள் படிச்சிருந்தோம். சீரிவில் பேரிவில் பேரித்துண்டம் சீரித்துண்டம் ஆரைச்சிறை ஆரைச்சிறை கோணம் பற்றி படிச்சிருந்தீர்கள். அதே நேரம் மற்ற பக்கமாக இந்த இந்த ஆரைச்சிறையில உள்ள இருக்கக்கூடிய கோணத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம்? இதுவும் ஆரைச்சிறை கோணம் தான். ஆனா இந்த இதை கோணம் என்று சொல்ல மாட்டோம், பின்வளை கோணம் என்று சொல்லுவோம். ஆரைச்சிறை கோணம் பின்வளை கோணம், பின்வளை ஆரைச்சிறை கோணம் என்று சொல்லுவோம். அப்ப இதுவரையான விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு பார்த்த நாங்கள் இனி உங்களுடைய புத்தகத்துல பக்கம் 103வது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பயிற்சியில இருக்கக்கூடிய கேள்விகளை பார்ப்போம். புத்தகத்துல பக்கம் 103 பயிற்சி 23.2 23.2 நாங்கள் இருக்கோம். பார்ப்போம். முதலாவது, கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் ஆங்கில சிற்றெழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ள பகுதிகளை அழைப்பதற்கு பொருத்தமான பெயர்களை எழுதுக. முதலாவது கேள்வியை பாருங்க. உங்களுடைய புத்தகத்துல பக்கம் 103 பயிற்சி 23.2 முதலாவது கேள்வியில ஒரு 9 படம், ஒரு 9 வட்டங்கள் கீறப்பட்டிருக்குது. அந்த வட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களினாலும் குறிக்கப்படக்கூடிய பகுதிகளினுடைய சரியான பெயர்களை நாங்கள் அந்த கீழே இருந்து பார்த்து பெயரிட முடியும். முதலாவதாக வட்டம் கீறப்பட்டிருக்குது. ஏயினால ஒரு சிவப்பு கோடு காட்டப்பட்டிருக்குது. அந்த கோட்டை நாங்கள் என்ன சொல்லலாம்? ஒரு வட்டம், வட்டத்தின் மீதுள்ள இரண்டு புள்ளிகளை இணைக்கக்கூடிய விதத்துல அந்த கோடு அமைந்திருக்குது. அப்ப அந்த கோட்டுக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? முதலாவது கேள்வி ஏயினால் குறிச்சு காட்டப்பட்டிருக்குது. அதை நான் என்று சொல்லுவோம். ஆனது வட்டத்தின் மீது உள்ள 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு நேர்கோடாக இருக்குது. அதற்கு நாங்கள் நான் என்று பெயரிடுவோம். இரண்டாவதாக பியினால காட்டப்பட்டிருக்குது. ஒரு வட்டத்தினுடைய வில்ல குறிச்சு காட்டி இருக்கிறாங்க. வட்டத்தினுடைய வில்லானது குறிக்கப்பட்டிருக்குது. 2 வில்கள் காட்டப்பட்டிருக்குது. ஒரு வில் இந்த தொடர்ச்சியான வளைஞ்ச கோடாக இல்லாமல், அதாவது இடைவெளி விட்டு வளைந்த கோடு காட்டப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு வில்லானது தொடர்ச்சியான வளைந்த கோடாக காட்டப்பட்டிருக்குது. இதுல பியினால் காட்டப்பட்டிருக்கிற வில்லானது மற்ற வில்லை விட பெரியதாக இருக்குது. ஆகவே நாங்கள் இதுக்கு என்ன பெயரிடலாம்? பேரிவில் என்று சொல்லுவோம். பேரிவில் பியினால் குறிச்சு காட்டப்பட்டிருக்கு. மூன்றாவது கேள்வி சியினால வட்டத்தினுடைய வில் குறித்து காட்டப்பட்டிருக்குது. இந்த வில் பாருங்கோ மற்ற வில்லை விட சிறியதாக இருக்குது. வட்டத்தினுடைய விற்கள்ல சிறியதாக இருக்கக்கூடிய வில்லுக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? சீரிவில். பெரியதாக இருக்கிற வில் பேரிவில். சீரிவில்லானது சியினால் குறித்து காட்டப்பட்டிருக்கு.
நான்காவது, ஒரு வட்டத்தினுடைய துண்டமானது காட்டப்பட்டிருக்கு. அந்த அந்த பகுதியை நிலட்டி காட்டி இருக்கிறாங்க. என்ன துண்டம் நிலட்டி காட்டப்பட்டிருக்குது? பெரிய துண்டம். வட்டத்தை, ஒரு வட்டத்தை நானா நான் ஒன்றின் மூலமாக ரெண்டு துண்டுகளாக பிரிக்கிறாங்க. அதுல பெரிய துண்டம் நிலட்டி காட்டப்பட்டிருக்குது. பெரிய துண்டமா, பெரிய துண்டம்டா, பெரிய துண்டத்துக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? பேரி துண்டம். டீனால் காட்டப்பட்டிருக்குது. ஐந்தாவது, ஐந்தாவது பாருங்கோ. ஐந்தாவது வட்டத்துல ஈனால ஒரு பகுதி காட்டப்பட்டிருக்குது. அந்த நிலத்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதியை நாங்கள் அவதானிப்போம். அந்த நிலத்தப்பட்ட ஈயினால் காட்டப்பட்ட அந்த நிலத்தப்பட்ட பகுதி எப்படி இருக்குது? இரண்டு ஆரைகளினாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கப்பட்ட பகுதி. ஆகவே அந்த பகுதிக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? ஆரை சிறை என்று சொல்லுவோம். ஆரை சிறை. ஆரஞ்சிறை எழுத்து ஈனால காட்டப்பட்டிருக்குது. அடுத்ததாக ஆறாவது, ஒரு வட்டத்தினுடைய இரண்டு ஆரைகளினாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கப்பட்ட ஒரு பகுதி காட்டப்பட்டிருக்குது. ஆனால் அந்த பகுதியை நிலத்தி காட்ட இல்லை. அந்த பகுதியில அந்த கோணமானது எஃபினால எஃப் என்கிற ஆங்கில சிறிய எழுத்தினால காட்டப்பட்டிருக்குது. ஆகவே அந்த கோணம் காட்டப்பட்டிருப்பதால் ஆரைச்சிறைக்கு உள்ள இருக்கக்கூடிய கோணத்துக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? ஆரைச்சிறை கோணம். ஆரைச்சிறை கோணம் எஃப் என்கிற ஆங்கில எழுத்தினால காட்டப்பட்டிருக்குது. ஆறாவது, ஏழாவதாக, ஒரு வட்டம். வட்டத்துல ஒரு நாண் மூலமாக இரண்டு துண்டங்கள் வேறாக்கப்பட்டிருக்குது. ரெண்டு துண்டங்களாக ஒரு நாண் ஒரு வட்டத்தை ரெண்டா பிரிக்குது. அந்த சிறிய துண்ட பகுதியானது, சிறிய துண்டு பகுதியானது நிலத்தி காட்டப்பட்டிருக்குது. ஆகவே துண்டத்துல சிறியதாக இருக்க துண்டத்துக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? சீரி துண்டம். சீரி துண்டம் ஆங்கில எழுத்து ஜீனால குறித்து காட்டப்பட்டிருக்குது. அடுத்ததாக எட்டாவது, எட்டாவது, ஒரு வட்டம். வட்டத்தினுடைய மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியையும் இணைக்கக்கூடிய ஒரு நேர்கோடானது ஹெச்சினால காட்டப்பட்டிருக்குது. எட்டாவது கேள்வி பாருங்கோ. ஒரு வட்டம். வட்டத்தின் மையம், மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியையும் இணைக்கக்கூடிய நேர்கோடானது ஹெச் என்னும் ஆங்கில எழுத்தினால காட்டப்பட்டிருக்குது. அப்ப வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள புள்ளியையும் இணைக்கக்கூடிய நேர்கோட்டுக்கு என்ன பெயர்? ஆரை என்று பெயர். அப்ப எட்டாவது ஆரை. ஆரையானது ஹெச்சினால் காட்டப்படுகிறது. ஹெச் என்னும் ஆங்கில எழுத்தினால காட்டப்படுகிறது. அடுத்தது ஒன்பதாவது, ஒரு வட்டம். வட்டத்தின் மையத்தின் வழியாக ஒரு நாண்
வரையப்பட்டிருக்குது. ஒரு வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்லக்கூடிய நாணுக்கு என்ன பெயர்? விட்டம் என்று பெயர். அல்லது நாங்கள் இன்னொரு விதத்திலையும் பார்க்கலாம். ஒரு வட்டத்தின் மீதுள்ள இரண்டு புள்ளிகளை மையத்தின் வழியாக இணைக்கக்கூடிய நேர்கோட்டுக்கு என்ன பெயர்? விட்டம் என்று பெயர். ஒரு வட்டத்தின் மீதுள்ள இரண்டு புள்ளிகளை மையத்தின் வழியாக இணைக்கக்கூடிய நேர்கோடு அப்படியும் பார்க்கலாம். அல்லது ஒரு வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்லக்கூடிய நீளம் கூடிய நாணுக்கு என்ன பெயர்? விட்டம் என்று சொல்லுவோம். 9வது உருவில காட்டப்பட்டிருக்கக்கூடிய கேயினால் காட்டப்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பெயர்? விட்டம் என்று பெயர். இப்ப உங்களுடைய புத்தகத்துல பக்கம் 103 பயிற்சி 23.2 ஒரு 9 கேள்விகள் வட்ட வடிவமான உருவினால் காட்டப்பட்டிருக்குது. அந்த கேள்விகளுக்கான விடைகளை நாங்கள் எழுதியிருக்கிறோம். நாங்கள் படிச்ச அவ்வளவு விஷயமும் இந்த கேள்வியில வந்திருக்கிறோம். படிச்ச விஷயத்த ஞாபகப்படுத்தினோம்னா இந்த கேள்விக்கான விடையை செய்ய முடியும். ஆகவே பிள்ளைகள், இதோட இந்த பாடலகானது நிறைவுக்கு வருது. இதோட நாங்கள் இந்திய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.